இச்சபோர் சினிமாவில் எந்த விதத்தில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா ஜோடி ஆரி ரெடி சீசன் 2ஓட இன்றைக்கி சண்டே எபிசோட் நம்பர் 24 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று டான்ஸ் ஆடாத 4 ஜோடிகள் இன்றைக்கி வந்து கண்டினியூவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜோடியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் அண்ட் ரியா ரூத் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இவங்க ஒன் செகண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ்க்கும் வந்து பிடிச்சிருந்தது. பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருந்தது. ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்தது. ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் அண்ட் பிரியங்கா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டு அந்த வீடு கட்டும்போது யூஸ் பண்ணுற அந்த ஒரு குச்சி வச்சு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கிடச்சிது. ஸோ பிரதீப் வந்து எமோஷனலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இதில் தான் வந்து நான் நிறைய டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 150 பாண்டுக்கு மேலே மண் ஏற்றிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நினைவுக்கு வருது. அதை வச்சு இங்கே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து அரவிந்தையும் அனனையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ அரவிந்தோட கண்ணை கட்டிட்டு ஒவ்வொரு கேர்ள்ஸையும் வந்து நிற்க வச்சுட்டு எந்த கை வந்து அனனையோட கை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டர் ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்துட்டு அவர் கண்ணை கட்டிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து கெஸ் பண்ண சொன்னாங்க. அவர் வந்து அருணிமாவாகட்டும் பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டரோட பொண்ணை வந்து ஸ்டேஜ்க்கு வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு கையை பிடிச்சி அதையும் வந்து கரெக்டாக வந்து சாண்டி மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க டாட்டர் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணி அழுது சொன்னாங்க. எங்கள் அப்பா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, என் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப நைட்டில் வருவேன், அப்போ வந்து விளையாடலான்னு சொல்லும். அப்போ வந்து டைம் இல்லாமல் நான் நாளைக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதை தான் வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. நான் இவங்களை அம்மானே வந்து நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் லைஃப்லேயே வந்து ரொம்ப பயப்படுற ஒரு ஆள் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டே வந்து சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து டைம் ஓட்டுறதுக்காகவே இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க போல். ஸோ அபினவோட கான்செப்ட் மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ரெடி பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பாட்டு பாடி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம தீஷல் அண்ட் அவினாஷ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இவங்க வந்து அப்பா மகள் அந்த ஒரு கான்செப்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. 1 செகண்ட் சூப்பர் வந்து பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கிடச்சிது. ஸோ கடைசி பெர்ஃபார்மன்ஸாக மணிகண்டன் அண்ட் ஹர்ஷிதா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்தது. பட் அங்கங்கே லேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டாக அவங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லோ லைட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 ஜோடியில் இந்த ஜோடிக்கு மட்டும்தான் வந்து எல்லோ லைட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்து அமீர் அண்ட் பாவனி பிக் பாஸ்லேருந்து வர்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம சர்ப்ரைஸாக வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ 20ஆம் ஏப்ரல் வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆல்ரெடி இவங்க வந்து ஜோடியில் ஆடிருக்காங்க போல். ஸோ இந்த ஜோடி மேடையில் தான் வந்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஜோடி யார் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ராணி அண்ட் அபினவ் இவங்க தான் வந்து பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த வாரத்தோட எவிக்ஷன். ஸோ இந்த வாரத்தோட எவிக்ஷன் ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஜட்ஜஸ் முடிவு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரம் எல்லோ லைட் வாங்கின ஒரே ஜோடி வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் ஹர்ஷிதா. ஸோ இவங்க 2 பேரும் நீங்கள் தான் எலிமினேட்டட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும் வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மணி அண்ட் ஹர்ஷிதா 2 பேருமே செம்மையான ஒரு டான்ஸரு. பட் அவங்க எவிக்ட் ஆகிறது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜட்ஜஸோட டெசிஷன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்ததா? இல்லை இவங்க கரெக்டாக இவங்க தப்பு பண்ணாங்க இன்றைக்கி, இவங்க எவிக்ஷன் கரெக்டு தான் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்ஐடி சீசன் 2 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.